வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. 2 மாநிலங்கள்ல தேர்தல்கள் நிறைவடைந்து கருத்து கணிப்புகள் வெளிவந்திருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் ஹரியானா மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஹரியானாவில் பெரும்பான்மை கணிப்புகள் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறது 10 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு வந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கும். அப்படி தவறுனா ஒருவேளை தொங்கு சபையும் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்திருக்கிறது. ஆனா பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு 2 கணிப்புகளிலும் வரவில்லை. இதை காங்கிரசினுடைய வளர்ச்சி அப்படின்னு இந்தியா கூட்டணி கொண்டாடுகிறது. பெரும் எதிர்பார்ப்போடு இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடக்கக்கூடிய 2 மாநிலங்களுடைய தேர்தல். ஒருவேளை இதில் வெற்றி பெற்றா இதே தான் மகாராஷ்டிரா தேர்தலிலும் எதிரொலிக்குமா? ஏன்னா இந்த தேர்தலோடு நடந்திருக்க வேண்டியது மகாராஷ்டிரா தேர்தல். அதனால மகாராஷ்டிரா தேர்தலுடைய முடிவு இதை ஒட்டியதாக இருக்குமா, இல்ல இதே முடிவு வருமா அப்படின்ற கேள்வி இருக்கப்போ, இல்ல நாங்க கருத்து கணிப்பெல்லாம் புறந்தள்ளுகிறோம், நாங்க நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு பாஜக சொல்லுகிறது. இன்னொரு புறம் காங்கிரஸ் அலை வீசுகிறது அப்படின்னு திருநாவுக்கரசு உள்ளிட்டவர்கள்லாம் இந்த விவகாரத்தை ஒட்டி கருத்துக்களை கூறி வருகின்றனர். கருத்து கணிப்பில் திணறும் பாஜக மோடிக்கு சவாலா விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தங்களோடு. நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு TDS ரவிச்சந்திரன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விவசாய அணியினுடைய மாநில தலைவர் திரு GK நாகராஜ் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு திருச்சி வீரசாமி அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் சி ராமன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு GK நாகராஜ் அவர்கள்ட்ட கருத்து கணிப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், இதுதான் நாடாளுமன்ற தேர்தலில் வந்த உறுதியானது, கருத்து கணிப்பு தான் வரப்போகுது அப்படின்னு பாஜக சொன்னது. இன்னைக்கு ஏன் இந்த 2 மாநிலத்துக்கு மட்டும் கருத்து கணிப்பு ஏத்துக்க மாட்டோம் அப்படின்றாங்க? இல்ல, கடந்த எலெக்ஷன்ல கூட கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் நாங்க சொன்னாங்க, நாங்க வருவோம், நாங்க 297 சீட்டு வருவோம்னு சொன்னாங்க. பலவிதமான கருத்து கணிப்புகள் இருந்தது. அதுபோல் நடைபெற்றதா என்றால் அது இல்லை என்பது உண்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல், இப்ப நடந்து முடிந்திருக்கின்ற தேர்தல் ஒரு வித்தியாசமானதுன்னு சொல்லலாம். ஒரு மிகச்சிறப்பான ஒரு ஆட்சி இன்னைக்கு மத்தியில் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து ஏறக்குறைய 30-35 கட்சி எல்லாம் ஒன்றாக இணைந்து எப்படியும் நரேந்திர மோடி அவர்களை வீழ்த்தியாக வேண்டும், இந்தியாவுடைய வளர்ச்சியை, இந்தியாவுடைய உலகின் குருவாக மாறுகின்ற அந்த சக்தியை தடுக்க வேண்டும் என்று அந்நிய சக்திகளோடு இணைந்து கரம் கோர்த்து இன்றைக்கு பல சக்திகள் இணைந்து கொண்டிருக்கின்றன, செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனுடைய முடிவு தான் கடந்த முறை நடைபெற்ற அந்த தேர்தலில் நாங்கள் எதிர்பார்த்த எங்களுடைய வெற்றி கிடைக்காம போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம். மக்களின் முடிவல்லன்னு சொல்றீங்களா? அந்நிய சக்திகளுடைய தலையீடு மக்களின் முடிவல்ல, நாடாளுமன்ற தேர்தல் முடிவு, அப்படி சொல்ல வரீங்களா? இல்ல, அதை எப்படி எந்தெந்த சக்திகளை எல்லாம் நாம் ஒன்றாக இணைத்தால் வெற்றி பெற முடியும் என்று திட்டமிட்ட அது ஒரு சதியாகத்தான் நாம் அதை பார்க்கிறோம். ஏன்னா நீங்க வெஸ்ட் பெங்காலில் இதுவரைக்கும் எதிரும் புதிருமாக இருந்த காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அதே போல ஆம் ஆத்மி காங்கிரஸ் அவங்க ஒன்று சேர்ந்திருக்காங்க. இப்படி பல கட்சிகள் சக்திகளுக்கு பேர் தான் இந்திய சக்தி அப்படின்றாங்க, இந்தியா கூட்டணி. நீங்க அது அந்நிய சக்தின்றீங்க. நீங்க வரலாற்றை பின்னோக்கி பாருங்க, இவங்கெல்லாம் எப்படி போராடி கொண்டிருந்தார்கள், எப்படி இவர்கள் மீது சேற்றை வாரி எடுத்துக் கொண்டிருந்தார்கள், அது தெரியும். எப்படிப்பட்ட ஒரு ஊழல் நிர்வாகமாக இருந்தது, எவ்வளவு ஊழல்களை எல்லாம் காங்கிரஸ் பண்ணி முடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஊழல் என்ற வார்த்தை இல்லாமல் பிஜேபி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு தேச பற்றாளன், தேசத்தின் மீது பற்றுள்ள யாரும் பாஜகவில் இணைந்து ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் ஆக முடியும் என்பதை பாஜக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் உண்மையை புரிந்து கொண்டார்கள், புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இவரெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கார்கள். வரேன். அதனால இது நீங்க இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பலமான எதிரியை தான் பிஜேபி எதிர்கொள்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்திய தேசத்துக்கு எதிரான ஒரு மிக மோசமான சக்தியை நாங்கள் எதிர்கொள்றோம். அப்படித்தான் அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஸோ ஒன்று. ரெண்டாவது, கடந்த தேர்தலில்
அவர்கள் அள்ளி வீசிய அளவற்ற இலவசங்கள். 1 லட்சம் ரூபாய் நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அங்க ராகுல் காந்தி ஜெயிச்ச உடனே போய் பெண்கள் கியூ நின்னாங்க 1 லட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு. இப்படி பல்வேறு நிறைவேற முடியாது. பாருங்க, ஆர்டிகல் 370 நாங்க மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஓமர் அப்துல்லா சொல்றாரு. அதை காங்கிரஸ் வழிமொழிகிறது. சாத்தியக்கூறே கிடையாது. நீங்க இன்னைக்கு அந்த ஆர்டிகல் 370 நீக்கப்பட்ட பிறகு எந்த அளவுக்கு அங்க வளர்ச்சி, ஒரு சொந்தமாக சொத்து வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். இன்னைக்கு அங்க மக்கள் மகிழ்ச்சியோடு பல 40 ஆண்டுகளுக்கு பிறகு முகரம் பண்டிகையை, பக்ரீத் பண்டிகையை கொண்டாடுகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியாக பல்வேறு தொழில் நிறுவனங்கள் போய் அங்க தொழிலை விரிவடை செஞ்சிருக்காங்க. 2 கோடிக்கும் பேர் கடந்த ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் 2 கோடிக்கு மேல் அங்கே பாஜக பெரும்பான்மை தானே சார் வந்திருக்கணும். ஏன் மாநாட்டு கட்சியும் காங்கிரஸ் கூட்டணியும் வெற்றின்றாங்க நீக்குவன் சொல்லி இல்ல அதான் சொல்றேன். நான் அதான் முதல் கதையிலே சொன்னேன். இதெல்லாம் யாரெல்லாம் எதிர்த்துதான் என்றாலும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அவங்க பலம் அதிகரித்திருக்கிறது என்பதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் 2 விஷயங்களை நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். மோடி அவர்கள் அங்க ஜம்மு காஷ்மீரை அங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அருமையான ஒரு விதையை விதைத்திருக்கின்றார்கள். அந்த விதை முளைத்திருக்கிறது. அதற்கு தண்ணி ஊற்றி வளர்த்த வேண்டிய, பண்பெற வேண்டிய கடமை அந்த மக்களுக்கு இருக்கிறது. அவர்கள் அதை செய்தால் நிச்சயமாக அந்த அருமையான மரத்தின் பழத்தின் சுவையை அவர் உணர்ந்து உண்மையான ஜனநாயகத்தை அவர்கள் காப்பாற்ற முடியும். தவறினால் நிச்சயமாக அதற்கான பலனை அந்த மக்கள் அனுபவிப்பார்கள். இது ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும். ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் 2வது முறை நாங்கள் 2 முறை ஆட்சியில் இருந்திருக்கிறோம். அங்கே வழக்கம் போல ஜாட் நான் ஜாட் என்கிற பிரிவினைவாதத்தை கையிலே காங்கிரஸ் எடுத்திருக்கிறது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனாலும் கூட இதில் நாங்கள் உறுதியாக தேர்தல் கணிப்புதான் சொல்ல முடியாது. ஏன்னா பல முறை மாறி இருக்கிறது. ரொம்ப மைக்ரோ லெவல் இன்னைக்கு மக்கள் ஓட்டு போடுறது இருக்காங்க. திருச்சி வேல்சாமி அவர்கள் கருத்து கணிப்பு அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. அன்னைக்கு கருத்து கணிப்பை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? பாஜக ஃபுல்லா ஜெயிக்குன்றப்ப இல்ல நீங்க இன்னைக்கு கருத்து கணிப்பை வெயிட் பண்ணி பாருங்க, இதான் நடக்க போகுது பாருங்க அப்படின்னு ஏன் காங்கிரஸ் சொல்லுது? அதாவது ஒன்றை நான் மனம் திறந்து சொல்றேன். என்னை பொறுத்தவரையில் கருத்து கணிப்புகள் சாதகமாக வந்தால் அதற்காக மகிழ்ச்சி அடைவதோ, அது பாதகமாக வந்தால் அதற்காக வருத்தப்படுவதோ 2 கிடையாது. கருத்து கணிப்புகள் அதுதான் தேர்தல் முடிவு என்று நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நான் இதை பார்ப்பது என்னுடைய நீண்டகால அரசியல் அனுபவம். எந்த மாநிலங்களிலே தேர்தல் நடக்கிறதோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் பிரச்சனைகள், அது இல்லாத தேசிய பிரச்சனைகள், இதோடு அந்த மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் என்பதையும் யோசித்து அதற்கு ஈடாக அதை போலவே கருத்து கணிப்பு இருந்தால் அது இருக்கலாம் என்று நினைப்பேனே ஒழிய கருத்து கணிப்பு வந்துவிட்டது என்பதற்காகவே ஆதரவு எதிர்ப்பு என்று நான் நினைக்க மாட்டேன். நம்ம நண்பர் நாகராஜன் அவர்கள் நல்ல அழகா சொன்னார். என்ன சொன்னார்னா, ஹரியானாவை பற்றி சொல்லுகிற போது ஜாட் நான் ஜாட்லாம் சொன்னார். ஒன்றை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். உலக வரலாற்றிலேயே ஒரு போராட்டம், லட்சக்கணக்கான பேர்கள் ஒரு நாட்டினுடைய தலைநகரத்தில் ஓராண்டுக்கு மேலாக நடத்திய போராட்டம் என்பது அவர் எந்த துறையில் இருக்கிறாரோ அந்த விவசாயத்துறை தான். அந்த விவசாயத்துறை பெரிய போராட்டம் நடக்கிற போது அதில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களும் அந்த பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக கண்கூடாக பார்த்தவர்களும் அதிகமான பேர் ஹரியானாவை சேர்ந்தவர்கள். டெல்லியை சுற்றி தான் அந்த ஹரியானாவே இருக்கு. டெல்லியில போகிற போதே ஹரியானா பார்த்து போகணும். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அதோட அங்க இன்னொன்னு சமீப காலத்தில் புரிஞ்சு அவர் கவனிக்கல. அதை இன்றைக்கு பிஜேபியிலே அமைச்சர்களாக அல்லது எம்எல்ஏக்கள் இருந்த பல பேர் தேர்தல் அறிவிப்புக்கு பின்னாலே காங்கிரஸ்ல நிறைய பேர் சேர்ந்திருக்காங்கன்னா அங்க இருக்கிற யதார்த்த நிலைமை அதிலிருந்து நாம புரிஞ்சுக்க முடியும். பெரிய சாதனை இருக்கிறதா என்றால் அப்படி ஒண்ணும் இல்ல. ஸ்ரீநகர் அங்க இருக்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க, அந்த மாநில அந்தஸ்து அந்த ஆட்சிக்கு இருந்தது. பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரியிலே மாநில அந்தஸ்து வேணும் தான் நீண்ட நாளா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாநில அந்தஸ்தை பிடுங்கிக் கொண்டு அதை 2ஆக உடைத்து யூனியன் பிரதேசமாக மாற்றி இருக்கிற போது அந்த மனோநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி ஆதரிப்பார்கள் எனக்கு தெரியல. இன்னொன்று, துவக்கத்திலேயே பிஜேபி தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டாக நான் நினைப்பதே, அவர் என்ன சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால் வரலாம், ஒரே நாடு ஒரே தேர்தல், அந்த முழக்கம் மிக கடுமையாக உரத்த குரல்ல இருந்தது. இப்போ வரைக்கும் 4 மாநில தேர்தல் தானே வருது. அந்த தேர்தல் வருகிற போதே அந்த கேப்லயே சொல்றாங்களே சார், அதுல எங்க பின்வாங்குறாங்க? இப்பயும் சொல்லிட்டு தானே இருக்காங்க. இப்ப நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவதற்கான வேலை நான் சொல்றேன். சொல்றாங்களே செய்யறாங்களான்னு கேக்குறேன். சொல்றாங்களே செய்யறாங்களா?
வெறும் 4 மாநில தேர்தலே ஒரு நேரத்தில் அவங்க அறிவிக்க தயாரா இல்ல. அதிலே வெறும் 90 தொகுதிகள் தான் காஷ்மீர்லயும், 90 தொகுதி தான் ஹரியானா. அதை கூட ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடியல. ஆக அவர்கள் சொல்வதற்கும் நடைமுறை சாத்தியம் இல்லை என்பதை அவர்களே சொல்லாமல் மக்களுக்கு புரிய வைக்கிறார். அப்ப இந்த 2 மாநிலங்கள்ல ஆட்சி மாற்றம் இல்ல, இந்த 2 மாநிலங்கள்ல காங்கிரஸ் வருதுன்னா அது மாநில பிரச்சனை, அது தேசிய பிரச்சனை இல்ல. அது பாஜகவுக்கான தேசிய அளவுல பாஜகவுக்கான மெசேஜ் இல்ல. நான் சொல்லி முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு இந்த கேள்விக்கு இடம் இருக்காது. நான் நண்பர் நாகராஜ் வந்து விவசாய அணியுடைய தலைவர். நான் அவரை பார்த்து கேட்கிறேன், யதார்த்தமா நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால விவசாயிகள் உற்பத்தி செய்கிற நெல்லோ, கோதுமையோ, எள்ளோ, பருப்போ அல்லது தேங்காயோ எதுவாக இருந்தாலும் இதனுடைய விலைகள் என்ன உயர்ந்திருக்கு என்பதை அவர் சொல்லட்டும். ஆனால் அரிசி விலை உயரல, கோதுமை விலை உயரல, ஆனா சாப்பாட்டு விலை உயர்ந்திருக்கு. தேங்காய் விலை உயரல, ஆனா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கு. எள்ளு விலை உயரல, ஆனா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கு. இப்படி பார்த்தால் விவசாயிகளுடைய உற்பத்தி பொருட்களுக்கு விலையே ஏறாமல் 4 ஆண்டுகளாக ஒரு மூட்டை நெல் 1300 தாண்டாமல் அப்படியே. ஆனால் சாப்பாட்டு விலை 4 மடங்கு உயர்ந்திருக்கிறதா இல்லையா? எப்படி விவசாயிகள் உங்களுக்கு ஆதரிப்பான்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் தேசிய பிரச்சனை. இது அந்த தேசிய பிரச்சனை கர்நாடகா, ஹரியானாவுக்கு பொருந்தது, தமிழ்நாட்டுக்கு பொருந்தது. சரி, ஓகே. திரு ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட நாடாளுமன்ற தேர்தல் அதுல வந்து பெரும்பான்மை கிடைக்கல, மெஜாரிட்டி அதுக்கப்புறம் கிடைச்சது, கூட இருந்த கூட்டணி கட்சிகள்லாம். அதனுடைய நீட்சி, அந்த பிரச்சனை இன்னும் எதிரொலிக்குது, குறிப்பா விவசாயிகள் பிரச்சனை இதெல்லாம் எதிரொலிக்குது. அப்போ இந்த மாநிலங்கள்ல பாஜக அன்னைக்கு பண்ணது 370 ஒர்க் பண்ணது, அதே போல விவசாயிகள் பிரச்சனை அதெல்லாம் இப்ப எதிரொலிக்குது. இதுதான் தோல்வியா வரப்போகுதுன்றார். நாடாளுமன்ற தேர்தல் போது விவசாய பிரச்சனை எல்லாம் அடங்கி இருந்ததா? அந்த டைம்ல அந்த எங்க அங்க ஹரியானால வந்து பாதிக்கு பாதி தானே 2 பேர் எடுத்தாங்க. 3ல இருந்து 240 ஆச்சுல. பாருங்க, இந்தியா பூரா நடந்ததை பற்றி நானும் நீங்களும் இப்போ விவாதிக்கல. ஹரியானாவும் ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் விவாதிக்கிறோம். ஹரியானாங்கிறதுனால தான் நீங்கள் இந்த விவசாயிகள் பிரச்சனையை நீங்கள் பேசுகிறீங்க. உங்களுக்கு அது விவசாயிகள் பிரச்சனை, என்னை பொறுத்த வரைக்கும் அது இடைத்தரகர்களுக்கான போராட்டம். அதனால தான் நாகராஜ் வந்து விவசாயி சம்பந்தப்பட்டதா அதை பேசவே இல்லைன்னா அது இடைத்தரகர்களுக்கு இன்னும் இடைத்தரகர்கள் பாருங்க. அந்த இப்போ நான் 3 வேளாண் சட்டங்களை மத்திய அரசு பின்வாங்கி நான் அதுக்கு பதில் பலமுறை சொல்லிட்டேன். காங்கிரஸ் கொண்டு வந்த வேளாண் சட்டம் தான் அது. தமிழ்நாட்டில் 2019 செயல்பாட்டில் இருக்கின்ற ஒரு சட்டம் தான். அதை ஹரியானாவில் வந்து முதல்ல வாங்கினாங்கிறத பற்றி இப்போ நான் விவாதிக்கல. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திரும்ப ஒரு போராட்டத்தை அறிவிச்சாங்க. பெரிய அளவில் ஹரியானாவையும் பஞ்சாபையும் டெல்லியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதை இடைத்தரகர்களுடைய போராட்டம்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போ கேள்வி என்னன்னா, எனக்கு வேலுசாமி ஐயா அழகாக ஒன்று சொன்னார். அரிசி விலை, கோதுமை விலை மத்திய அரசு சம்பந்தப்பட்டது, அது விலை குறைஞ்சிருச்சு. சாப்பாட்டு விலை மாநில அரசு சம்பந்தப்பட்டது, அது உயர்ந்திருக்கு. இல்ல, அரிசியுடைய கொள்முதல் விலை ஏறி இருக்கான்னு கேக்குறாங்க. பாருங்க, விவசாயிகளுக்கு கொள்முதல் திரும்ப சொல்றேன், அரிசிக்கு அவர் கொள்முதல் பத்தி பேசல. தேங்காய்க்கும் கொள்முதல் விலை வந்து பார்த்துட்டு இருந்த நேரங்களால திரும்ப எடுத்து பார்க்க முடியும். என்னங்க நாங்க விவசாயி செத்துட்டு இருக்கோம், நீங்க எங்க விஷயத்துக்கு பேசுறீங்களா? நீங்க ஐயா, நீங்க திருச்சியில இருந்து ஒரு சில பேர் அனுப்பிச்சீங்கன்னு தெரியும். ஏங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார், கொஞ்சம் கேளுங்க. ஏன் நான் சொன்னதை மாத்தி பேசுறீங்க? ஹரியானா பிரச்சனை பத்தி பேசுறேன். முன்னால நாங்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக அந்த நீங்க வெளியில உட்கார்ந்து இருக்கீங்கன்றதுக்காக நான் அமைதியா டீல் பண்றேன். நீங்க இடை பேசுவீங்கன்னா நான் கத்துவேன். நீங்க முதல்ல விவசாயியா? நீங்க இல்ல, நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம். ஒரு நிமிஷம், நாங்க பேசிக்கிறோம். ஒரு நிமிஷம், நாங்க அன்னபூர்ணியை பார்க்கிற விவசாயி மட்டும் இல்ல. ஒரு நிமிஷம், விவசாயிகளுக்கு ஆதரவாக உறுதிமொழி எப்படிங்க நான் என்னோட நேரத்துல எடுத்துக்கிறது? அதே பதில கேட்டுட்டு அவர் ரியாக்ட் பண்ணட்டும். இருங்க, இல்ல கொள்முதல் விலை வந்திருக்கு. இங்க பாருங்க, அவர் சொன்னது திரும்பவும் சொல்றேன், நீங்க திரும்பி பாருங்க. தேங்காய் அதுக்கெல்லாம் தான் கொள்முதல் பத்தி பேசினாரு. அரிசி கோதுமைன்னு வரும்போது வேற பேசினாரு. பாக்குறவங்களுக்கு நல்லா தெரியும். கேள்வி அது இல்ல. கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் அங்க ஹூடா அப்படிங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக வரப்போகிறார். அவரால் அந்த மாநிலத்தில் திரும்ப காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை தான் எக்ஸிட் போல் உங்களுக்கு சொல்லுது. எந்த போலையும் எந்த சர்வேயும் நம்ம புறந்தள்ளி விட்டு ஒன்றை விவாதம் பண்ண முடியாது. அது உண்மையாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் அதை பற்றி அக்கறை இல்லை. சத்தீஸ்கரில் சொல்லப்பட்டது வந்து ஏன் வேறுபட்டது அப்படிங்கிற கேள்விக்கு வரும்போது, சத்தீஸ்கரில் இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, பிஜேபி வெற்றி பெற்றது. இங்கே பிஜேபி ஆட்சியில் இருக்கு. முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஹரியானால 10 வருடமாக பிஜேபி ஆட்சியில் இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இதுவரைக்கும் 5 வருடம் ஒரு நாள் தாண்டல. ஆட்சி மாற்றம் ஏற்படுதுன்னா அது தேசிய அளவில் ஒரு இண்டிகேஷன் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த இண்டிகேஷன் எங்க தெரியுமா வரும்?
மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பிஜேபி அன்பர்கள் உழைப்பதற்கு அது இன்னும் முந்துதலை தரும். இந்த எக்ஸிட் போல் தான் ரிசல்ட்டா கொடுக்கும்னா மகாராஷ்டிராவில் இன்னும் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 58 அசெம்பிளி தொகுதியில், நல்லா கேட்டுக்கோங்க, மகாராஷ்டிராவில் ஒரு 58 அசெம்பிளி தொகுதியில் 15,000க்கும் கம்மியான வாக்குகளில் வெற்றி பெற்றாங்க. அதுல 100 வாக்குகளோட 2, 2000 வாக்குகளோட 5ங்கிறதெல்லாம் வெற்றி பெற்றாங்க இல்லையா? இல்ல மகாராஷ்டிரா அரசியல் இன்னைக்கு சின்ன விடமாயிடுச்சு சார். நீங்க பேசும் அன்னைக்கு எலெக்ஷன்ஸ் இதே பார்க்காதீங்க. இன்னைக்கு அன்னைக்கு 4 கட்சியா நின்னாங்களா, இன்னைக்கு எத்தனை கட்சி இருக்காங்க? ஒவ்வொரு கட்சி 2ஆ உடைஞ்சிருக்கு சார். நல்லா உடையட்டும். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னதுனால நான் அதுக்குள்ள வரேன். நான் பேச வந்தது ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீரை பற்றி மட்டும்தான். மகாராஷ்டிரால அது இன்னும் முந்துதல் சக்தியை தான் கொடுக்கும். அதனால எந்த குழப்பமும் பிஜேபிக்கு இல்ல. இப்ப ஹரியானாக்கு வந்துருவோம். ஹரியானால நாம ஏன் ஜாட்டை பத்தி அதிகம் பேசுறோம் அப்படின்னு சொன்னா, இந்த முறை பிஜேபி நிறுத்தி இருக்கிற நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து நான் ஜாட், நான் ஓபிசி, நான் எஸ்சி கேண்டிடேட்ஸ் தான் நிறுத்தி இருக்கு. பிஜேபியோடைய ஒரு பலவீனம் அப்படின்னு இந்த எக்ஸிட் போலை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது என்னன்னா, அது வந்து ஒரு நோன் ஃபேஸ், அறிந்த முகத்தை முதலமைச்சராக அல்லது முதலமைச்சராக இவரை கூட நம்ம இப்ப இருக்கக்கூடிய சிஎம் கூட அறிவிக்காமல் அது பண்ணிட்டு இருக்குங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்க வந்து ஹூடாவை கொண்டு வந்திருக்காங்கிறது. எனக்கு காங்கிரஸை பற்றி இருக்கக்கூடிய வருத்தம் என்னன்னா, ஏற்கனவே கர்நாடகாங்கிறது சிவகுமார் சொல்றது தான் நடக்கும், ராகுல் காந்தி சொன்னா கேட்பாங்க, புறந்தள்ளுவாங்க. தெலுங்கானால வந்து ரெட்டி சொன்னது தான் நடக்கும். இங்க ஹரியானால நாளைக்கு ஊடா சொன்னதான் நடக்கும்ங்கிறது தான் வரப்போகுது. இது எங்க போகுதுன்னா, 1971 இருந்து இந்திரா காந்தி அம்மையார் தொடர்ந்து மாநில தலைமைகளை எல்லாம் மட்டுப்படுத்தி அல்லது அதை ஒரு பெரிய சக்தியாக உருவாகன்னு பார்த்துக்கிட்ட வேலையெல்லாம் பண்ணது வந்து இப்ப உல்டாவாயே என்ன ஆகுது, காங்கிரஸ்ல திரும்ப ஆரோக்கியமான விஷயம், ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அது இப்படித்தான் வரப்போகுது. ராகுல் காந்திங்கிற குரூப் போட்டோல காங்கிரஸ்ல நிக்கக்கூடிய சூழ்நிலை வரத்தான் போகுது. ஆனால் இப்ப இந்த எக்ஸிட் போல்ல இருந்து ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வாக்குகள் அப்படிங்கிறது வந்து 61%, 62% உயர்ந்திருக்கு. வேற ஹரியானால இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த தேர்தலையே 2வது முறையாக மிக குறைந்த வாக்கு நடந்திருக்கு. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்னு சொன்னா அங்க வாக்குகள் அதிகமாகும் அப்படிங்கிறது வந்து காலகாலமாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு கருத்து. எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்தை நான் திரும்ப சொல்றேன். அப்படி பார்க்கும்போது ஹரியானால இவங்க சொல்ற அந்த எக்ஸிட் போலுங்கிறது இந்த அளவுக்கு 2-1ங்கிற அளவுக்கு தோற்குமாங்கிற கேள்வி எனக்கு தெளிவா இருக்கு. ஆனால் ஒரு 2 முக்கியமான விஷயத்தை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஜாட் இருக்கக்கூடிய இடத்தில் 16க்கு 27 பிஜேபி காங்கிரசிடம் தோற்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும், பிராமணர்கள், பஞ்சாபிகள், வைசியர்கள், யாதவ், குஜார் அப்படிங்கிற அந்த மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் காங்கிரஸை விட பிஜேபி அதிகமான வாக்குகளை பெறும் அப்படிங்கிறது சொல்லுது. பிஜேபியோட உள்கட்சி தகவல் வருது இல்லையா, ஒரு ஊர்ல இருந்தும் கொடுக்கிற தகவல் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஹரியானா நல்லா தான் வரப்போகுதுன்னு சொல்லிருக்கு. ஆனால் ஹரியானாங்கிற அந்த சின்ன மீனை போட்டு மகாராஷ்டிராங்கிற பெரிய மீனை எடுக்கணும்னு வந்ததுன்னா அதற்கு காங்கிரஸ் வருத்தப்பட வேண்டும். ஹரியானா ஒரு சின்ன மீன் தான், மகாராஷ்டிரா தான் பெரிய மீன். இது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒருவேளை தோத்தா அப்படின்றாங்க. ஹரியானா ஒரு சின்ன மீன், மகாராஷ்டிரா பெரிய மீன். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போறோம் அப்படின்றாங்க. நம்ம நண்பர் பேசுனதுல 2 விஷயம் எனக்கு புரிஞ்சது. ஜாட்டை வந்து இப்ப இந்து மதத்துல இருந்து எடுத்துட்டாங்கன்னு தெரியுது. இந்தியர்களை யாரையும் எடுக்கிறது இல்லைங்க. அவருடைய முதல் பார்வை வாங்கிட்டு திரு அருணன் ஒருவேளை இங்க தோத்தாலும் மகாராஷ்டிரா ஜெயிப்போம். அதாவது இல்ல அது ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த மாதிரிலாம் கூட பேசுறாரே நண்பர் அப்படின்னு. இந்த தேர்தலோடு சேர்த்து மகாராஷ்டிரா தேர்தலும் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். இப்ப பாருங்க, இவங்க பேசுறதுல இருந்தே இவங்க சொல்லித்தான் தேர்தல் ஆணையம் மகாராஷ்டிரா தேர்தலை ஒத்தி போட்டிருக்கு. இல்ல இது என்ன நியாயம்ங்க? இப்படியாங்க இந்த நாட்டு தேர்தல் ஆணையம் நடந்துக்கிறது? அப்ப ஆளுங்கட்சி சொன்னா நீங்க வந்து ஒத்தி வைப்பீங்க. நவம்பர் வரைக்கும் சின்ன மீன் என்ன ஆகுதுன்னு பாத்துக்கிட்டு பெரிய மீன். இப்படி தேர்தல் ஆணையம் நடக்கலாமா? அப்ப இதற்காகத்தானே அந்த தேர்தல் ஆணையத்துல 2 பேரை மோடியும் அமித்ஷாவும் மட்டும் சேர்த்து முடிவு பண்ணி 2 பேரை போட்டீங்க. ஆக அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி மகாராஷ்டிரா தேர்தலை ஒத்தி வச்சது என்பதே நியாயமற்றது என்பது அதாங்க. கொஞ்ச நாள் இது சேர்த்து இந்தியா நடந்து பிடிச்சி அதை பத்தி பேசியிருக்கணும்ல. எக்ஸிட் போல் வந்திருக்கணும். நவம்பர்ல தான சட்டசபைக்கான கால அவகாசம் முடியுது. சரி, இன்னும் அவகாசம் இருக்கின்றார்.
சட்டசபைக்கான கால அவகாசம் இருக்குல்ல. இதுவும் அருணன் இல்ல, நீங்களே பேசுங்கய்யா, நீங்களே பேசுங்கய்யா. இல்ல, தவறு தான் நவம்பர் என்ன ரொம்ப தூரத்துல இருக்க மாதிரி, ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி என்னங்க பேசுறாரு அவரு? எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா, இந்த மாநிலங்களா நவம்பர்ல முடியக்கூடிய, இதுவும் நவம்பர்கள்ல தான் நினைக்கிறேன், ஹரியானாவும். அதோட சேர்த்து மகாராஷ்டிரா வரும்னா இவர் என்ன பேசுறாரு பாருங்க. நாங்க சின்ன மீன் என்ன ஆகுதுன்னு பார்த்தாயா மகாராஷ்டிரா? இதுவாயா ஜனநாயகம்? மோடி ஆட்சி எவ்வளவு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறது என்பதற்கு இந்த நண்பருடைய பேச்சு சரியான எடுத்துக்காட்டு. ஒருவேளை தோத்தாலும் கூட அது மாநில அரசுடைய பிரச்சனை தானே சார்? அதுக்கும் மோடி இமேஜுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, நான் வர்றேன். அது அப்படி தனியா பேசினா, அப்படி பேசினா அது நியாயம். இவர் வந்து ஓப்பனா உங்களுடைய மனசை உள்ள சொல்றாரு இல்ல கார்கே, அது மக்களுக்கு சொல்லணும். இவங்க எல்லாம் எப்படியாப்பட்ட ஆளுகண்டு தப்பு. இப்ப நம்ம பாஜக நண்பர் நாகராஜ், அவர் எங்க போயிட்டாரு? மக்களவை தேர்தல் முடிவுக்கு போகணும். ரொம்ப வேதனையா இருந்துச்சு அவர் பேசின பேச்சு. எங்க வாக்களிச்ச மக்களை வந்து தாக்குறாருங்க அவங்க எல்லாம். ஆனா பாவம், அவர் அறியாமலே இந்தியா கூட்டணி வலுவாயிடுச்சுன்னு ஒத்துக்கிறேங்கிறாரு. இந்தியா கூட்டணியை நம்பி இத்தனை இடங்களை கொடுத்திருக்காங்க. உங்களுடைய பாஜகவுக்கு ஏற்கனவே இருந்த 303 இடங்களில் 63 இடங்களை வெட்டி இருப்பது இந்திய குடிமக்கள், தேசபக்தியுடைய இந்திய குடிமக்கள். அதை அங்கீகரிக்காம வந்து உங்களுக்கு இடம் குறைஞ்சு போச்சுன்னு இந்த மக்களை திட்டுறீங்களே, இது எந்த ஒரு நியாயம்? அந்த மக்கள் கொடுத்துக்கிட்டாங்க மோடி ஆட்சி தங்களுக்கு எதிரான ஆட்சி. பல இடங்கள்ல இல்ல சார், எதிரெதிர் சக்திகள் இல்ல, அவர் சொல்றது எதிரெதிர் சக்திகள், சந்தர்ப்பவாத சக்திகள் ஒன்று சேர்ந்து இருக்கின்றார் சார். இருங்க, நான் என்ன சொல்ல வர்றேன், பாஜக என்பது அவ்வளவு பெரிய மக்களுடைய பெரிய எதிரியா இருக்குங்கய்யா. ஆகவே நாங்க எல்லாரும் ஒண்ணு படுறோம். அதுல உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்? இது என்ன கூட நீங்க மட்டும் 28 கட்சிகளை சேர்த்து என்டிஏங்கிறத உருவாக்கலையா? என்ன பேச்சு இது? மக்கள் என்ன சொன்னாங்க? உங்களுடைய ஆட்சி 10 ஆண்டு ஆட்சி, மோடி ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி. ஆகவே அந்த ஆட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த இந்தியா கூட்டணி, அந்த கூட்டணியை மதித்து மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. நீங்க மக்களை அவமதிச்சு பேசுறீங்க. இப்ப நான் ரெண்டே பாயிண்ட், ஹரியானா ஜம்மு காஷ்மீர் பத்தி. ஒண்ணு, ஜம்மு காஷ்மீருடைய இந்த, நானும் இதெல்லாம் ஊகம் தான், இந்த எக்ஸிட் போல்ங்கிறதெல்லாம் நான் அப்படியே ஏற்பதில்லை. இது உண்மையாகலாம். காரணம் அது நான் நினைக்கிறது என்னன்னா, இப்ப பாருங்க, பாஜக வந்து ஜம்மு காஷ்மீரை கூட நம்பிக்கையோட அங்க வந்து 90 இடங்கள்ல பாஜக 62 இடங்கள்ல தான் போட்டியிடுது. ஆனா இந்தியா கூட்டணி, தேசிய மாநாட்டு கட்சி, காங்கிரஸ், சிபிஎம் 3 சேர்ந்து அனைத்து இடங்களிலும் போட்டி. இவங்க ஏன் 62 இடங்கள்ல தெரியுமா? காஷ்மீர் பள்ளத்தாக்குள்ள போக முடியல பாஜகவால. அந்த மக்கள் குறிப்பாக மிகுந்த கோபமா இருக்காங்க. நீங்க 370 பறிச்சதுக்குள்ள கூட நான் போகல, அது எப்படி பறிச்சீங்க அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் மாநில அந்தஸ்தை பறிச்சீங்களே, அந்த கொடுமை சொன்னீங்களா? நாங்க ஆட்சிக்கு வந்தா மாநில அந்தஸ்தை பறிப்போம்னு. அந்த கொடுமையை செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு மாநிலம் யூனியன் பிரதேசம், முடிச்சிடுறேன். அதே போல ஹரியானா, அங்க ஏன் தோல்வி வர போகுது? அங்க வந்து காங்கிரஸ் சிபிஎம் சேர்ந்து நிக்குது. நாங்க ஒரே இடத்துல தான் நிக்கிறோம். மிச்ச இடங்கள்ல காங்கிரஸ். அங்க மிக முக்கியமான கோஷம் ஜெய் கிஷான், ஜெய் ஜவான், ஜெய் பயில்வான். ஏன் தெரியுமா? இப்ப நீ வரைக்கும் வேலுச்சாமி சொன்னார்ல, அந்த விவசாயிகள் நடத்தப்பட்ட அந்த கொடூரம் ஹரியானா பார்த்திருக்கு. அதே போல அந்த ராணுவ வீரர்கள் இன்னும் வெறும் 4 வருஷம் தான் அக்னிவீர் திட்டம், அதனால பாதிக்கப்பட்ட அந்த ஹரியானா மக்கள், பெண் பயில்வான்கள் அவமதிக்கப்பட்ட கொடுமை, அதை செஞ்ச அந்த பாஜக தலைவரை இப்பொழுதும் மோடி அரசு ஆதரித்துக் கொண்டிருப்பது, பாஜக ஆதரித்துக் கொண்டிருப்பது. இவற்றுக்கு எதிராக அங்கே ஒரு எழுச்சி ஹரியானாவில், அதனால தோல்வி வருங்கிறேன். சரி, ஓகே, கேப்போம். நான் திரு சுமந்துடைய முதல் பார்வையா இந்த கருத்து கணிப்பை நம்பலாமா கூடாது? 2024 கருத்து கணிப்புக்கு அப்புறமா கருத்து கணிப்புகள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையே போயிடுச்சு பார்வை வெளிப்படுத்துறாங்களே. இல்ல, இந்த கருத்து கணிப்புகள் கிட்டத்தட்ட அனைத்து கருத்து கணிப்புகளும், அதாவது பாஜக ஜேர்னலிஸ்ட் நடத்துற கருத்து கணிப்புகளும் கிட்டத்தட்ட இதே தான் சொல்லுது. அதாவது பாஜகவுடைய போல்ஸ்டர்ஸ் நடத்துற கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் அவங்க பாஜகவுடைய போல்ஸ்டர்ஸ் தான். நம்ம அதனாலதான் நம்ம பார்த்தோம் ஜூன் மாசத்துல அவங்க என்ன சொன்னாங்க, அது என்ன ஆச்சுங்கிறதெல்லாம் பார்த்தோம். சோ அவர்களே வந்து இந்த முறை பாஜக வராது, இதுக்கு அடையாளம் ஒரு அறிகுறி முன்னாடியே நமக்கு வந்துருச்சு. எப்படின்னா, பிரதமர் வந்து பெருமளவுல ஹரியானாக்கு செல்லவே இல்லை கேம்பெயின்.
வழக்கமா ஒரு ஸ்டேட் எலெக்ஷனுக்கு போகுதுன்னா ஒரு சின்ன ஹிமாச்சல் பிரதேஷுக்கு எனக்கு நினைவு இருக்கிறது 15 மீட்டிங்கோ என்னமோ அட்ரஸ் பண்ணாரு. ஹரியானா பக்கமே ஒரு 2 வாட்டியோ 3 வாட்டியோ தான் போனார். அப்பவே அவங்க ஜெயிக்க போறது இல்லைங்கிறது கிட்டத்தட்ட அவங்களுக்கே தெரிந்து விட்டது. அதற்கு பிறகு இந்த எக்ஸிட் போல்ல ஒரு க்ளூ இருக்கும். எப்பவுமே மோடி படத்தை போட்டாங்கன்னா பிஜேபி நல்லா பண்றாங்க நல்லா செய்வாங்கன்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க. ஜேபி நட்டா படம் போட்டாங்கன்னா காலின்னு அவங்களே ஒத்துக்கிறது. நேத்து ஃபுல்லா எல்லா எக்ஸிட் போல்லையும் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க போல இருக்கு சேனல்ஸுக்கு. நட்டா படத்தை தான் போட்டாங்க. இப்போ நட்டா வர்சஸ் ராகுல்னு போடுறாங்க. அது எப்படி வரும்? ஐதர் கர்கே வர்சஸ் நட்டான்னு வரலாம், இல்ல மோடி வர்சஸ் ராகுல்னு வரலாம். அது எப்படி நட்டா வர்சஸ் ராகுல்னு எப்படி வரும்? வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஆனா எல்லாரும் அப்படி போட்டாங்க. தோல்விக்கு காரணமா நட்டாவை முன்னிலைப்படுத்துறாங்களோ? நட்டா படத்தை அவங்க போட ஆரம்பிச்சாங்கன்னாலே ஏன்னா அவர் தான் தோல்வின்னு வரும்போது அவர் தள்ள போட்டுருவாங்க. அது அவர் என்ன பண்ணுவாரு பாவம், அவருடைய தோல்வியா அது. பட் he is there to take the blame. அதனால அது ஒண்ணு. மூணாவது, சில இடங்களில் பாஜக வேட்பாளர்கள் சில கிராமங்களுக்கு போக முடியல, வராதீங்கட்டாங்க. அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்திருக்கிறது ஹரியானா. ஹரியானால காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மை பெறும். அறுதி பெரும்பான்மையை விட தாண்டி எவ்வளவு பெறுங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியா நான் பாக்குறேன். எவ்வளவு அதுல என்ன முக்கியம்னா அவங்களுக்குள்ள 2 முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்காங்க. அப்கோர்ஸ் பூபேந்தர் ஹுட்டா ஃபேவரட், குமாரி செல்ஜாவும் இருக்காங்க. ஆனால் எதிர்பார்ப்பு ஹுட்டா தான் வருவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஏற்கனவே ஒரு 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. பிளஸ் அந்த ஜாட் ஓட் கன்சாலிடேட் ஆகுது. மிக முக்கியமாக ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இப்ப இன்னொரு அறிகுறி, இங்கேயும் ஒரு அறிகுறி இருக்கு. என்ன பண்றாங்கன்னா போன வாரத்திலிருந்து சில மூவ்ஸ் நகர்வுகளை தொடங்கினாங்க. என்ன நகர்வுகள்னா, ஒரு முதலமைச்சர் அங்கு வந்தால் அவருடைய அதிகாரத்திலிருந்து சிலதை கொண்டு போய் துணைநிலை ஆளுநருக்கு கொடுக்குறாங்க, டெல்லியில பண்ண மாதிரி. அது பண்ணும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. இல்லன்னா எதுக்கு பண்ணணும்? பாஜக ஆட்சி அமைக்க போறதுன்னா முதலமைச்சர் அதிகாரம் இருக்கலாம்ல. சோ இதெல்லாம் நீங்க இந்த டாட்ஸ் எல்லாம் கூட்டி பாத்தீங்கன்னா 2த்துலயும் வாஷ் அவுட். ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், மகாராஷ்டிரா will be the turning point. ஏன்னா மகாராஷ்டிரா பேசுவோம், கொஞ்சம் டீடைலாவே நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள்ட்ட பிரதமரே சரியா பிரச்சாரத்துக்கு போகல, ஜேபி நட்டாவுடைய படம் போடுறாங்க, பிரதமர் படம் இல்ல அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க? தோல்வியை ஒத்துக்கிட்டாங்களா பாஜக அப்படின்ற கேள்விகளை முன்வைக்கிறேன். அதுக்கு நான் பதில் சொல்லுறேன். அதாவது மிஸ்டர் சுமந்த் அவர்கள் சொன்னாங்க இது மாதிரி மோடிஜி அவங்க படத்தை போடல. நடக்கிறது ஹரியானாவுடைய ஒரு சட்டமன்ற தேர்தல். உலகத்தின் மிகப்பெரிய தலைவராக இருக்கின்ற உலக தலைவர்கள் போட்டுகின்ற ஒரு தலைவரை ராகுல் காந்தி படத்தோடு போடுகின்ற அவசியங்கிறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள், அதுவும் சொல்ல போனா கார்கே தான் தலைவர் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு. ஆனா எதிர்கட்சி தலைவர் யாரு? ராகுல் காந்தி. எப்படி ஆனாரு? குடும்ப அரசியல். அதனால தயவு செய்து காங்கிரஸ் ஒப்பிடக்கூடாது. சார் நட்டா கார்கே போடுங்க. சார் பிஜேபியில பிரதமர் தலைவர்கள் உண்டு, அதுதான் கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட். நான் சொல்றேங்க, பிஜேபியில எந்த தலைவரை எங்கேயும் பொருத்த முடியும், பிஜேபியில எந்த தலைவரையும் எங்கேயும் பொருத்த முடியும். காங்கிரஸ்ல காங்கிரஸ் தலைவர் என்றால் காங்கிரசுக்கு பொறுப்பு வருவது என்றால் காங்கிரஸ் குடும்பம் தான் வரும். ஒன்னா சோனியா காந்தி வரணும், இல்லாட்டி ராகுல் காந்தி வரணும். அதுதான் பிஜேபிக்கும் காங்கிரஸ்க்குள்ள வித்தியாசம். அதை நீங்க நாளைக்கு வெற்றி பெற்றா அந்த வெற்றிக்கு காரணம் நட்டா. அது நாளைக்கு வெற்றி பெற்றால் அந்த வெற்றிக்கு காரணம் பாஜக. தேசபக்தி, தேசத்தின் ஒற்றுமை, தேசத்துக்கு ஆற்றுகின்ற பணி. ஒருபோதும் பாஜக அந்த சிஸ்டம் கிடையாது. இவர் தான் வெற்றிக்கும் கிடையாது. எல்லோரும் பாடுபடுவோம். யார் தலைமை ஏற்கின்றார்களோ அவர்களும் கூட சேர்ந்து பாடுபடுவாங்க. அதுதான் பாஜக, அதுதான் ஜனநாயகம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல காங்கிரஸ் போல எங்க ஒரு குடும்ப கட்சி அல்ல, திமுக போல ஒரு குடும்ப கட்சி அல்ல. அண்ணன் சொன்னாங்க, நம்முடைய வேலுச்சாமி என்ன சொன்னாங்க, விவசாயிகள் பிரச்சனை அவ்வளவு இருக்கு. நீங்க ஆட்சி செய்யற, உங்க ஆட்சியில் கூட்டணி இருக்கின்ற நீங்க தமிழகத்துல உங்களால விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்க முடிஞ்சதா? நீங்க உரிய விலையை கொடுத்தீங்களா?
உரிய நாங்க கொடுக்கிற 2140 ரூபாயில் 100 ரூபாயில திமுக ஊழல் செய்கிறது. சாக்கு ஒரு மூட்டைக்கு 100 ரூபாய் பணம் அடிக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. இதுதான் திமுக இங்க தமிழ்நாட்டின் நிலை. சார் ஆதாரத்தோட குற்றச்சாட்டு ஆதாரத்தோட பேசுறேங்க. நாங்க நெல்முதல் கொள்முதல் செய்யற கொடுக்கிற கார்கே, நான் விவசாய அணி தலைவர், ஆதாரத்தோட பேசுறேன். போராட்டம் நடத்தியிருக்கேன் அதுக்காக. ஒரு மூட்டைக்கு 2140 ரூபாயில் 100 ரூபாய் விவசாயிக்கு போய் சேர்றது இல்ல. கார்கே நான் சொல்லி முடிச்சிடறேன். இது உண்மை, வெளிச்சம் எனக்கு தெரியும். எத்தனை தேர்தல் வாக்குறுதி திமுக காங்கிரஸ் கொடுத்தீங்க தமிழ்நாட்டில்? ஒன்றை நிறைவேற்றினீங்களா? நெல்லுக்கு கூண்டாளுக்கு தரேன்னு சொன்னீங்க, கேரளாவில் கொடுக்குது, உங்களால கொடுக்க முடியல. கரும்புக்கு விலை தரேன்னு சொன்னீங்க, கொள்முதல் 4000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க, நீ கொடுத்தீங்களா? தயவு செய்து பீகார்ல போய் பாருங்க, 4500 ரூபாய் பீகார்ல ஒரு டன் கரும்புக்கு தமிழ்நாட்டில் கொடுக்க முடிஞ்சுதா? நாங்க காய்கறியை கொள்முதல் செய்வோம், ரேஷன் கடையில் கொடுப்போம்னு சொன்னீங்க, தமிழ்நாட்டில் கொடுக்க முடிஞ்சுதா? காங்கிரஸ் என்ன நிலைமை உங்களுடைய காங்கிரஸ் கர்நாடகாவில்? நான் கேட்கிறேன், இன்னைக்கு ரேவந்த் ரெட்டி டெய்லியும் 288 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டு இருக்காரு. இதுதான் காங்கிரஸ் ஆட்சியின் லட்சணம். தயவு செய்து பாஜக பத்தி காங்கிரஸோட கம்பேர் பண்ணி பேசாதீங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் இன்னொரு முக்கியமான ஒரு பதிவை சேர்த்து கார்கே, அதுக்கு உங்க பதில் சொல்லட்டும். 2014 பாராளுமன்ற தேர்தலில் காஷ்மீர்ல நாங்க வாங்கினது 32% ஓட்டு. 6 MP சீட்ல 3 MP சீட் ஜெயிச்சோம். 2014 டிசம்பர்ல சட்டசபை தேர்தலில் 23% ஓட்டு, 25 MLA எண்ணிக்கையிலேயே பெரிய கட்சி காஷ்மீர்ல பிஜேபி. 2019 பாராளுமன்ற தேர்தலில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பிஜேபி வாங்கினது 46% ஓட்டு. அதை வச்சு அதை வாங்கித்தான் நாங்க ஆர்டிகல் 370 தூக்கணும். லடாக்ல 60% முஸ்லிம்கள் ஓட்டு போட்டதால தான் ஜெயிச்சோம், போட்டிருக்காங்க. இன்னைக்கு சொல்றேன், நாங்க செய்த நன்மைக்கு, நாங்கள் செய்த பணிகளுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் அங்கு வென்று வருவோம், ஜெயித்து வருவோம். ஹரியானா பத்தி கேட்டீங்க, ஹரியானாவில் அருமையா சொன்னார் ரவிச்சந்திரன், இடைத்தரகர்கள் அங்கு விவசாயிகள் அல்ல, அங்க ஏற்கனவே இடைத்தரகர்களுடைய ஆட்சி அங்கே கோலாட்சி கொண்டிருக்கிறது. அங்கேயும் பஞ்சாபிலும் நேரம் வரும், காலம் வரும், நிச்சயமாக மக்கள் புரிந்து கொள்வார்கள். காத்திருக்கிறோம். அதுங்க ஒரு விஷயத்தை தப்பான திசை நோக்கி கொண்டு போறாங்க. அவர் சொன்ன, நான் நண்பர் நாகராஜ் சொல்றதே அவருக்கு திரும்பி நினைவுபடுத்துறேன். 2014 நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பாக இன்றைக்கு இருக்கிற பிரதமரும் சரி, இந்த கட்சியுடைய தலைவர்களும் நாடு முழுக்க மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே பேசினாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கான லாபத்தை 2 மடங்காக உயர்த்துவோம் சொன்னாங்களா இல்லையா? இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயே செஞ்சிருக்கிறோம், விவசாயிகள் செஞ்சிருக்கிறோம். எங்க செஞ்சிருக்கீங்க? எங்க செஞ்சிருக்கீங்க? நாங்கள் ஆளுகின்ற உத்தரப்பிரதேசல செஞ்சிருக்கிறோம், நாங்கள் செய்யற குஜராத்ல செஞ்சிருக்கிறோம். நீங்க விவசாய அணி தலைவரா இருக்கே தப்பா பேசுறீங்களே. குறைந்தபட்ச மத்திய அரசு தாங்க தமிழ்நாட்டுல ஒரு மத்திய அரசு திட்டங்களை கொண்டு சேர்க்க முடியுதா? எத்தனை விவசாயிகளுக்கு கிசான் சம்மன் நிதி கொடுக்குறீங்க? 48 லட்சம் இருந்தது, இன்னைக்கு 20 லட்சமா குறைச்சிட்டீங்க. கிசான் கார்டு கொடுக்க முடிந்ததா? கிசான் சம்மன் நிதி கொடுக்க முடிந்ததா? ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 250 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுல பண்ண முடியலைங்க. இதை நாங்க சொல்லல, சிஏஜி அறிக்கை சொல்லுது. அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. நான் கேட்பது, மத்திய அரசில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய உற்பத்தி பொருளுக்கு ஏங்க நீங்க பேசிட்டீங்கல்ல, என்ன பேச விடுவீங்களா இல்லையா? இது ரொம்ப தப்பான போக்கு. நீங்க ஏதோ சரி நீங்க பேசுறீங்க, நானும் அமைதியா காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க திரும்பி திரும்பி இடைமறிக்கிறீங்க. அதாவது விவசாய உற்பத்தி பொருளுக்கு 2 மடங்கு லாபம் வருகின்ற அளவுக்கு விலை நிர்ணயம் செய்வோம் அப்படின்னு சொன்னது மத்திய அரசுக்கா மாநில அரசுக்கா? இப்ப விவசாயிகள் போராட்டம் நடக்கிற போது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால அந்த போராட்டம் வாபஸ் வருவதற்கு மத்திய அரசு வாக்குறுதி தந்ததா இல்லையா? அந்த புதிய விவசாய அந்த சட்டங்களை திரும்ப பெற்றது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற நாங்கள் ஆலோசிக்கிறோம். அதில் சில விவசாயிகள் அவர்கள் ஆதரவா வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஹரியானாவில் ஏற்கனவே நாங்க இல்ல பார்லிமெண்ட்ல, இப்ப புதுசா ஜெயிச்சிருக்கிறோம். நீங்க முழுக்க இருந்தீங்க, 10 இடத்துலயும் பாதி தோத்துருக்கீங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை தெரியாதை போல பேசுவது பயன் இல்லை. இன்றைக்கு இந்த ஆட்சி எல்லா மட்டத்திலுமே தோல்வியை தழுவி இருக்கிற போது பிரச்சனை என்பது அந்தந்த மாநில பிரச்சனைகள் என்பது வேறு, தேசிய அளவில் இருக்கிற பிரச்சனைகள் என்பது வேறு. அந்த தேசிய அளவில் எல்லா இடத்திலும் விவசாய பிரச்சனை இருக்கிறது என்பதற்கு தான் மாநில அரசு அதுக்கு காரணம் இல்லைன்னு நான் சொல்ல வந்தேன். நீங்க முரண்பட்டவர்கள் ஒன்னா சேர்ந்திருக்காங்கன்றீங்க. சந்திரபாபு நாயுடு என்ன முன்னால உங்களுடைய ஆதரவா இருந்தாரா? பீகார் முதலமைச்சர் உங்களுக்கு ஆதரவா இருந்தாரா?
அரசியலில் எதிரும் புதிருமாக இருக்கிறவர்கள் ஒன்று சேர்வதெல்லாம் அது ஒன்றும் புதிதல்ல. நாங்க மட்டும் 25 கூட்டணி இல்ல, நீங்க 35 கட்சி கூட்டணி வந்திருக்கிறீங்க. நீங்க சொன்னீங்களே நாங்க மாநில கட்சிகள்லாம் எங்க படம் போட மாட்டாங்க. கர்நாடக தேர்தல் நடக்கிற போது அங்க இருக்கிற விளம்பரங்கள்ல மோடி படம் போட்டார்களா அல்லது அங்க இருக்கிற உள்ளூர் பிஜேபி தலைவருடைய படம் போட்டாங்களா? இல்லையே. மாநில பிரச்சனைகளுக்கு நீங்க 199 கேட்டேன். 543 நான் வச்சுக்கங்க. நல்லா தெரியுது நீங்க 303 இல்ல, அதுல இருந்து 63 குறைஞ்சிருக்கீங்க. நம்ம பேராசிரியர் சொன்னாரோ, நீங்க கேட்கல போல இருக்கு. நீங்க குறைஞ்சிட்டு வர்றீங்க, நீங்க இறங்கிட்டு இருக்கீங்க, மேல ஏறிட்டு இருக்கோம். நான் திரு சுமந்திட்ட மகாராஷ்டிரா தேர்தல் இலக்கியத்தில் ஒரு பழைய பாடல் உண்டு, அதை நாசுக்கா சொல்லிடுறேன். ஆற்று வெள்ளம் நாளை வர தோன்றுதே குறி, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, நேற்று மின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே அப்படின்னு அடுத்து மழை பெய்ய போது தண்ணி வரப்போகுது என்பதை இலக்கியத்தில் சொன்னதை போல நீங்கள் கீழே அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சு நீங்க பதறீங்க. திரு சுமந்த், மகாராஷ்டிரா தேர்தல் தான் ஒரு பெரிய மாநிலம், அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் இதெல்லாம் அதுதான் டிசைட் பண்ணும். சோ அதை வச்சுதானே மோடி இமேஜ் அப்படின்றத நம்ம கணிக்க முடியும், இந்த தேர்தல்களை வச்சு கணிக்க முடியும். இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா தான் கீ. ஏன்னா மகாராஷ்டிரால ஒரு மிகப்பெரிய தோல்வி பாஜகவுக்கு சந்தித்தால் பாஜகவிலேயே குரல்கள் எழும்ப ஆரம்பிச்சிடும், ஒரு மாற்றம் வேண்டும் தலைமையில அப்படின்ட்டு. அது இந்த ஹரியானா, இங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எப்பவுமே பாஜக ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ் கிடையாது. ஜம்மு பிரிவுல மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு பேஸ் இருக்கு. சோ அதனால அந்த தோல்விங்கிறது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க முடியாது. ஹரியானால அவங்க ஜஸ்டிஃபை பண்ணலாம். 10 வருஷம் ஆட்சி பொறுப்புல இருந்திருக்காங்க, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, முதலமைச்சரை மாத்திருக்காங்க, கட்டரை மூவ் பண்ணி நயப் சைனியை கொண்டு வந்திருக்காங்க, நிறைய சிக்கல், விவசாய போராட்டம், ஜாட் மக்களுடைய அதிருப்தி, இதெல்லாத்தையும் காட்டி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிடலாம். ஆனால் மகாராஷ்டிரால அவர்கள் சிவசேனாவை உடைத்து ஏற்படுத்திய ஒரு ஆட்சி. அது அதற்கு பிறகு தேசியவாத காங்கிரஸில் இருந்து அஜித் பவாரை தங்கள் பக்கம் இழுத்து கொண்டு மேலும் வலு சேர்க்க முயற்சித்தார்கள். இது நிராகரிக்கப்பட்டு விட்டு திருப்பியும் உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் ஆகிவிட்டார் என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும். 2 காரணம். ஒண்ணு, மகாராஷ்டிரா ஒரு பெரிய மாநிலம். அப்படி பாத்தீங்கன்னா சவுத்துல கம்ப்ளீட்டா, ஆந்திரால எஸ் அது என்டிஏ டிடிபி கவர்மெண்ட், அதை தவிர வேற எங்கேயுமே தென்னகத்துல இல்லாத ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். மகாராஷ்டிராலையும் இல்லைன்னாக்கா பெரிய மாநிலங்கள் டெவலப்ட் ஸ்டேட்ஸ்ல குஜராத்தை தவிர கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்லயும் பாஜக ஆட்சி பொறுப்புல இல்லாத மாதிரி ஆயிடும். இல்ல மத்திய பிரதேசத்துல இருக்காங்கல்ல, மத்திய பிரதேஷ் அவ்வளவு இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட்டா நம்ம பார்க்கல. ஒரு நிமிஷம். முக்கியமாக 2 விஷயம். ஏற்கனவே கட்கரி போன்றவர்கள் எனக்கு பிரதமர் ஆகணும்னு ஆகலாமா அப்படின்னு எதிர்கட்சிகள் ஒரு ஃபீலரை விட்டாங்க. அது ஏன் இப்ப சொல்றாரு? இப்போ ஒருவேளை பாஜக 330 சீட்டு வாங்கியிருந்தாங்க 2024 தேர்தல்னா கட்கரி இதை சொல்லுவாரா? நிச்சயமா சொல்ல மாட்டாரு. RSSக்கே அதிருப்தி இருக்கிறது மோடியின் தலைமை மீது. இது எல்லாமே இப்ப எல்லாரும் ஏன் சும்மா இருந்தாங்க எவ்வளவு நாளைக்கு? தேர்தல் வெற்றியை வேற யாராலையும் கொண்டு வர முடியாது. இப்போதே அவருடைய பொலிட்டிக்கல் கேபிட்டல் குறைந்து கொண்டே போகிறது என்று ஒரு கிளியர் பிக்சர் எப்ப வரும்னா மகாராஷ்டிராக்கு அப்புறம். மகாராஷ்டிரால தோல்வி அடைந்தார்கள் என்றால் என்னுடைய எதிர்பார்ப்பு அவருடைய தலைமைக்கு ஒரு சேலஞ்ச் பாஜக மோடி தலைமைக்கு, அமித்ஷா தலைமைக்கு. மோடி அமித்ஷா அவங்க 2 பேரையும் நான் பிரிச்சு பார்க்கல. அவர்கள் இருவருடைய தலைமைக்கு மேக்சிமம் மார்ச் மாதத்துக்குள் ஒரு சவால். டெல்லி வேற எலெக்ஷன். ரவிச்சந்திரன், உட்கட்சி பிரச்சனை, RSS மோதல், முரண்பாடெல்லாம் இந்த தேர்தல் முடிவுல இருந்து வெளிவரும் போறே அப்படிதான் மிகப்பெரிய அளவுல RSS அன்பர்கள் மகாராஷ்டிராலையும் ஜார்க்கண்ட்லயும் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல மாறுபட்டு பாருங்க, மாறுபட்டு பேசட்டும். நான் அவங்க களத்தில் இருக்கிறத பத்தி பேசுறேன். ஏன்னா அவங்களுக்கும் எலெக்ஷனுக்கும் நேரடி சம்பந்தம் இல்லாம உழைக்கக்கூடியவங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் பெரிய மாற்றங்கள் வருவதற்கு காரணமே RSS தான். அதன் மூலமாக தான் கூட்டணி ஆட்சி அமைந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த முறை 19 இடத்துல 17 இடத்துல மார்கத் அவர்கள் பிஜேபியில் நிற்கப்பட்டிருக்காங்க காஷ்மீர்ல.
ஜம்முவில் 42ல் 8 இடங்கள்ல மார்க்கத்தவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்கங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக நீங்கள் பார்க்கணும். 7 இடங்களில் அவர் சொன்னார் இல்லையா, கூட்டணி பயங்கரமான கூட்டணி அப்படின்னாங்க. 7 இடத்துல காங்கிரஸும் உமர் அப்துல்லாவுடைய கட்சியும் போட்டி போடுகிறது இதே தேர்தலில். அவங்களும் போட்டி போடுறாங்க. ஆனால் பிஜேபியும் காங்கிரஸும் நேரடியாக போட்டி போடுற 32 இடங்கள், காஷ்மீர்ல 7ம் ஜம்முல 25ம் மிகப்பெரிய மாற்றங்களை காங்கிரஸ் தோல்வியும் பிஜேபி வெற்றியுங்கிற மாதிரி கொண்டு வரும். நில அபகரிப்புல மிகப்பெரிய பாதிக்கப்பட்ட ஹூடாவை தான் நீங்க அங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க. அதனுடைய பாதிப்பு என்னன்னு பார்த்துருவோம். பிஜேபி என்டிஏல 35 கட்சி இருக்கு, இங்க 24 இருக்கு. அப்படிங்கறத நீங்க ஒப்பிடும்போது நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அது 370 சீட்லயும் 303 பிஜேபி, 367 மற்ற கட்சிகள், 290லயும் 240 பிஜேபி, 290 மற்ற கட்சிகள். சந்திரபாபு நாயுடு வேணா எதிரி கட்சியாக இருந்துவிட்டு இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கலாம். ஏன்னா தெலுங்கானாவை ஆந்திராவை காப்பாற்ற வேண்டிய நிலைமைன்னு அவர் வரும்போது அவர் உலக அளவில் மோடியை தேடும் போது இவர் மோடியை தான் தேடுவார். ஆனால் நிதிஷ் அப்படி இல்லை, 3 முறையும் பிஜேபி கூட்டணியில் வெற்றி பெற்றுட்டு தான் போயிட்டு வந்தாரே ஒழிய அவர் எதற்கு ஒன்று தெரிவிக்கலைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மக்களை திட்டுகிறீர்களாங்கிற ஒரு கேள்வியை கேட்டாரு அருணன் ஐயா. சோற்றால் அடித்த பிண்டம் அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திருக்கோம். தோற்றத்துக்கு பிறகு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பிஜேபியை காப்பாற்றும். சட்டசபை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆயுள் இருக்கிறது மகாராஷ்டிராவுக்கு, ஜார்க்கண்டுக்கு இருக்கிறதுங்கிறதுனால தான் இந்த தேர்தல் நடக்குது. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் மட்டும் முன்னாடி நடத்தணும், செப்டம்பர்ல சொன்னோம் கோர்ட்டுக்கு, அதுக்கு முன்னாடி நாங்க நடத்தி காட்டுறோம்னு சொல்லித்தான் அந்த காஷ்மீர்ல அந்த தேர்தல் வந்திருக்கு. அதாவது என்ன ரொம்ப வருத்தமா இருக்குன்னா, ஹரியானாக்குள்ளே போக மாட்டேங்கிறாரு நம்ம ரவிச்சந்திரன். அது நவம்பரில் தான் அதுக்கு முடியுது. அதோடு சேர்த்து மகாராஷ்டிரான்னு ரொம்ப எளிய உண்மை, அதை கூட அவரால் செதிக்க முடியல. ஆமையா நாங்கள் மகாராஷ்டிராவை தனியாக தான் நடத்தோம், இது சின்ன மீன் அது பெரிய மீன், அதற்காக தேர்தல் ஆணையத்தை நாங்கள் தவறாக பயன்படுத்துவோம் என்று அவர் ஒப்புக்கொண்டுட்டார். அதுதான் பாயிண்ட். நேயர்களே அதை தெரிஞ்சுக்கங்க. எனக்கு அதை விட ரொம்ப வருத்தம், பாஜக நண்பரும் கூட விவசாயிகள் போராட்டத்தை இடைத்தரகர்கள் போராட்டம் என்று கொச்சப்படுத்தினது. ரவிச்சந்திரன் அப்படி தான் பேசுவார், ஆனால் பாஜக நண்பரும் அப்படி பேசுகிறாரு. அப்போ கண்டிப்பாக ஹரியானாவில் பாஜக படுதோல்வியை சந்திக்க போகுதுன்னு அர்த்தம். ஏற்கனவே இப்படி பேசித்தான். நீங்கள் இடைத்தரகர்கள் போராட்டம்னா அப்போ விவசாயிகளுக்கு ஆதரவானது அந்த 3 சட்டங்கள்னு இப்போவும் நினைக்கிறீங்க. பெரிய வாபஸ் வாங்கினீங்க, உறுதியாக நின்று இருக்கணும்ல. விவசாயிகளே உங்களுக்கான அருமையான சட்டங்கள் இவை என்று நீங்கள் அந்த மக்கள்கிட்ட போய் பேசியிருக்கணும். அவங்க எவ்வளவு ஆண்டு ஒரு நீண்ட நெடிய போராட்டம், எத்தனை பேர் தியாகிகள் ஆனாங்க, எவ்வளவு பேருடைய உயிர் பலியானது, எல்லாத்தையும் மறைச்சிட்டு கொச்சப்படுத்துற மாதிரி இடைத்தரகர்கள் போராட்டம் அப்படின்னு பேசுனீங்கன்னா இதே போலதான் பாஜகவுடைய அந்த தலைவி இல்ல வர்றேன் முடிச்சேன் 100 ரூபா வாங்கிட்டு இங்க போராட்டத்தில் உட்காந்துருக்காங்கன்னு. அந்த போராட்டத்தில் பங்கு கொண்ட ஒரு தாயினுடைய மகளுடைய எதிர்வினை எப்படி இருந்துச்சுன்னு நம்ம எல்லாம் பார்க்குறோம். தயவு செய்து போராட்டத்தை கொச்சப்படுத்தாதீங்க. இப்போ நான் மகாராஷ்டிராவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட், ஹரியானாவில் பாஜக எப்படி தடுமாறிக்கிட்டு இருக்கு என்பதற்கு எங்க ஒரு வல்லுறவு வழக்கு, பெண் வல்லுறவு செஞ்ச ஒரு வழக்குல தண்டனை பெற்ற ஒரு பாபா, வெறும் விசாரணை கைதி அல்ல, தண்டனை பெற்றவர், பல்லாண்டு தண்டனை பெற்றவர், அவரை பரோல்ல வரவழைச்சு பரோல்ல எடுத்து அவரை வச்சு பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ணிருக்காங்க ஹரியானா. இவங்களாக தேசபக்தி உள்ளவங்க. சரி, ஓகே, பெண்ணுக்கு பாதுகாப்பு வரும். சட்டத்தில் கைதானவர் எம்பி மகாராஷ்டிரா. இருங்க நேரம்ல முடிச்சுங்க. விசாரணை கைதி, விசாரணை கைதி, இவர் கன்விக்டட். கொஞ்சம் கூட அந்த வித்தியாசம் பேசாதீங்க. வித்தியாசம் தெரியாம ஜாமீன் தர மாட்டேங்கன்னு சொல்லி வம்பு பண்ணீங்க. ஓகே ஓகே, இடையில ஒரு நாள் தான் இருக்கு. ஓகே, தேர்தல் முடிவுகள் எதை உணர்த்த போகிறது? நாளை மறுநாள் தேர்தல் முடிவுகள் வந்துரும். அது தேச அளவில் ஏதாவது மெசேஜ் சொல்ல போதா, இல்ல இன்னும் மகாராஷ்டிரா தேர்தல் வரை காத்திருக்கணுமா அப்படின்ற கேள்விகளும் இருக்கிறது. விவாதத்தில் இந்த சிறப்பு விருதுகளுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியுடன்.